கர்த்தரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அருமையான நாளிலும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை சொல்வதற்கு என் தேவனாகிய கர்த்தர் கொடுத்த கிருபைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மாத்திரமல்ல, இந்த அருமையான ஐக்கியத்தின் சார்பாக என்னையும் இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படி ஒரு வாய்ப்பை கொடுத்து அருமையான சகோதரிக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அவர்கள் சொன்னதை போல நாங்கள் ஒருவர் முகத்தை பார்த்ததில்லை. ஆனாலும் ஆவியானவரின் நிமித்தம் நாங்கள் அருமையான ஜெபத்திலே ஐக்கியப்படவும், ஆண்டுடைய வார்த்தையை குறித்து நாங்கள் பேசுவதில் ஐக்கியப்படவும் தேவன் கிருபை கொடுத்திருக்கிறார். அவருடைய கிருபைகளுக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்த அருமையான நாளிலும் நான் உங்கள் மத்தியிலே வருவதற்கு தேவன் எனக்கு கிருபை பாராட்டினார். அந்த கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு அதிகமாக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான நாளிலும் நான் தேவ சமூகத்திலே விசேஷமாக இந்த வாலிபர்கள் மத்தியிலே ஆண்டவர் என் அருமையான வாலிப தம்பி தங்கச்சிமார்களுக்கு அல்லது தங்களை வாலிபர்களாக எண்ணிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறீர் என்று சொல்லி அப்பாவின் பாதத்தில் நான் அமர்ந்திருந்த பொழுது என்னுடைய மன கண்களுக்கு முன்பதாய் ஒரு வார்த்தையை ஆவியானவர் காண்பித்தார். அந்த வார்த்தை தான் பலப்படு என்று சொல்லி ஆண்டவர் அந்த அருமையான தரிசனத்திலே அந்த காட்சி எனக்கு அவர் காண்பித்தார். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார். இது காலம் கடைசி காலமாயிருக்கிறது. ஆகவே அந்த அருமையான வேத பகுதியை வாசித்து பார்க்கும் பொழுதும் கடைசியாக சகோதரரை கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அருமையான பவுலின் வழியாக ஒரு கட்டளை கொடுக்கிறார், ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். காரணம், நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாட்கள் பொல்லாத நாட்களாக இருக்கிறது. அது சிறு குழந்தையாக இருந்தாலும் சரி, அல்லது வயது அதிகமாக இருக்கக்கூடியவங்களாலும் சரி, இந்த காலம் எல்லாருக்குமே மிகவும் ஒரு என்ன சொல்ல வேண்டாம், ஒரு பெரிய சேலஞ்சான ஒரு காலம். சின்ன குழந்தை பிறந்து இன்னைக்குதான் அந்த பேபி பிறந்திருக்குன்னா அந்த பிறப்பிலே அந்த குழந்தைக்கு அல்லது கருவிலே அந்த குழந்தை உருவாகும் பொழுதே அந்த குழந்தைக்கு பல சேலஞ்ச் இருக்கிறது. இன்றைக்கு கூட ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரன் சந்தித்த பொழுது அவர் சொன்னார்கள், 3 வருடங்கள் எனக்கு ஆண்டவர் எனக்கு குழந்தை கொடுக்கவில்லை, இப்பதான் அவள் கருத்தரித்திருக்கிறாள், பல போராட்டம் என்று சொல்லி அவர்கள் தங்கள் சாட்சியினோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். ஆக ஒரு குழந்தை தாயின் வயிற்றிலே உருவாகும் பொழுதே ஒரு பெரிய காரியம் இந்த நாட்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை சில வருடங்களுக்கு அல்ல பல வருடங்களுக்கு முன்பதாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீட்டில எத்தனையோ குழந்தைகள் என்ன செஞ்சாங்க, பிறந்தார்கள். பல குழந்தைகள் பிறந்து சில குழந்தைகள் இறந்து போயிருந்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு குடும்பங்களிலே 1 அல்லது 2 குழந்தைகள் மாத்திரம்தான் காணப்படுகிறது. சரி, போகட்டும். ஆகவே குழந்தையினுடைய பிறப்பிலிருந்து மரிக்கும் தருவாயில் இருக்கிற வயதான அந்த பெற்றோர் வரைக்கும் ஒரு பெரிய சேலஞ்ச், பெரிய சவால், பயங்கரமான போராட்டம். அது நிறைய காரியத்தை சொல்ல முடியும். ஆவியாலும் ஆவிக்குரிய போராட்டமாக இருக்கலாம், அல்லது மாம்சத்திலே அல்லது நம்முடைய சரீரத்திலே அல்லது நம்முடைய என்ன காரியத்திலும் போராட்டம் அதிகமாய் காணப்படும். அதுல ரொம்ப விசேஷமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எங்க அதிகமாய் போராட்டம் அல்லது யாருக்கு அதிகமாய் போராட்டம் என்று சொன்னால், வாலிப பருவத்திலே இருக்கக்கூடிய இப்படிப்பட்டவங்களுக்கு தான் போராட்டம் அதிகமாக இருக்கும். நமக்கு பல சேலஞ்சு அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பெரிய இந்த சவாலை நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா, இந்த நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த போராட்டத்தை நாம் மேற்கொள்ளணும் அப்படின்னா, நாம் எங்கே பலப்பட வேண்டும் என்றால், நாம் கர்த்தரிலும், முதல்ல நம்ம கர்த்தர்ல பலப்படணும். அவர் நமக்குள் கடந்து வரணும். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்க மாம்ச முயற்சினால அல்லது உங்க சொந்த முயற்சினால நாம் எப்படி ஜெயிக்க முடியாது, நிச்சயமாய் ஜெயிக்க முடியாது. ஆகவேதான் அந்த வார்த்தை அழகாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, கர்த்தரிலும் அப்படின்னா கர்த்தர் நமக்குள் வர வேண்டும், அவர் நமக்குள் வந்து ஒரு பலனை தர வேண்டும்.
அந்த பலனால தான் சாத்தானை நாம் எளிதாய் ஜெயிக்க முடியும், அல்லது நமக்கு முன்பதாக இருக்கிற அந்த போராட்டங்களை நாம் எளிதாக என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஆகவே இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையின் நாட்களாக இந்த நாட்களை தந்திருக்கிறார். இந்த கிருபை நாட்களில் நாம் பலப்பட வேண்டும். கர்த்தரில் நாம் பலப்பட ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சரி, ரொம்ப உங்களை நான் வித்தியாசமா கொண்டு போறேன் நினைச்சிடாதீங்க. என்னுடைய சாட்சிகளை நான் சொல்லுவேன். ஆனால் அது எங்கே சொல்ல வேண்டுமோ அங்கே சரியாய் சொல்லி உங்களுக்கு பிரயோஜனமாக என்னுடைய வார்த்தை வெளிப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். சரி, இந்த கர்த்தரில் நாம் பலப்பட வேண்டும் என்பதை நான் வேதாகமத்தின் அடிப்படையிலே நேரடியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக் கொள்ளுதல் தான் கர்த்தரில் பலப்படுகிற அனுபவம். நீங்களும் நானும் கர்த்தரில் பலப்பட வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் யார் வர வேண்டும் என்றால் ஆவியானவர் வர வேண்டும். நீங்களும் நானும் கடைசி காலம். ஆகவே இந்த கடைசி காலத்தில் நமக்கு போராட்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நாம் அவைகளை ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன வேணும்? பலன் வேண்டும். அந்த பலன் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1 அதிகாரம் 8வது வார்த்தையை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அப்ப நமக்கு கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும் அப்படின்னா இந்த நாட்களில் நாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த தெய்வம் திரித்துவ தெய்வம், அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இந்த பிதாவின் காலம் முடிந்தது. அது பிதாவினுடைய காலம் முடிந்தது என்று சொன்னால் சிருஷ்டிப்பு. இந்த உலகத்தை என் ஆண்டவர் படைத்தார். படைத்து அதை மனு குலத்தின் கையிலே ஆண்டவர் கொடுத்தார். இது பிதாவின் காலம், இது சிருஷ்டிப்பின் காலம், இது முடிந்து போனது. பிதா நம்முடைய கரத்திலே, இந்த மனு குலத்தின் கரத்திலே உலகத்தை கொடுத்த பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாய் பாவங்களை செய்து அவர்கள் சாபத்தீடான சாபத்துக்குள்ளாக இந்த ஜனம் மாற்றப்பட்டது. ஆகவே ஜனத்துக்குள் இருக்கிற பாவங்கள், இந்த சாபங்களில் இருந்து ஜனங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று பிதா தன் சொந்த குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பினார். அவர் தான் இயேசு கிறிஸ்து. 33 வருடம் இந்த உலகத்தில் அவர் மனிதனாய் வாழ்ந்தார். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன பாவ போராட்டங்கள் வரும், அது எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொல்லி மிக அழகாய் வாழ்ந்து காட்டினார். மாத்திரமல்ல, இந்த உலகத்தை ரட்சிக்கும்படி ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. இது ரட்சிப்பின் காலம் அல்லது இயேசுவின் காலம். திரித்துவத்தில் 2 காலங்கள் முடிந்தது. இன்றைக்கு நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் கடைசி காலம். இது கடைசி காலம். யாருடைய காலம் என்றால், என் இயேசுவானவர் எடுத்து கொள்ளப்பட்ட பொழுது சொன்னார், நான் போகிறது நல்லது, அதனாலே உங்களை தேற்றும்படி என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் வருவார். அப்ப இயேசுவானவருக்கு பிறகு 3வது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டம், இது பரிசுத்த ஆவியானவருடைய காலகட்டம். பிதாவை நாம் நேரடியாய் தரிசிக்க முடியாது. இயேசுவை மாம்சத்தில் ஜனங்கள் தரிசித்தார்கள். இன்றைக்கு பிதா, குமாரனாகிய இவர்கள் இருவரையும் இணைந்து பரிசுத்த ஆவியானவராய் நமக்குள் வாசம் பண்ணும் ஒன்றுதான் இந்த ஆவியானவர். சரியா? அப்ப கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் பரலோகம் கொடுக்கக்கூடிய ஒரு மேன்மையான, ஒரு உண்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். இதுதான் இந்த வேதாகமத்திலே எனக்கு பிடித்த வாக்கு தத்தம். பைபிள்ல நிறைய ப்ராமிஸ் வேர்டு இருக்கும், வாக்குத்தத்த வார்த்தை இருக்கும். ஆனா இந்த வாக்குத்தத்த வார்த்தையில எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச வார்த்தை, கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன்.
ஏன் ஆண்டவருடைய ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ளணும், அது நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய நன்மை என்று ஏன் சொல்றேன் அப்படின்னா, 21 வயது வரைக்கும் நான் வாலிபனாக இருந்த நாட்கள் இயேசுவை அறிந்திருந்தேன். இயேசுவை ஏற்றுக்கொள்ள நான் விரும்பாத ஒரு வாலிபன். ஏனென்று சொன்னால், என்னுடைய பெற்றோர்கள் பாரம்பரியமிக்க இந்துக்களாய் வாழ்ந்தவர்கள். நாங்கள் இந்து தெய்வங்களை முறையாய் வழிபட்டவர்கள். ஆகவே இந்த இயேசு எனக்கு தெரியும். வேத கோயில் சொல்லக்கூடிய இந்த இயேசுவையும் தெரியும், இயேசுவை சார்ந்த நபர்களையும் எனக்கு தெரியும். ஆனால் இந்த இயேசுவை எனக்குள் ஏற்றுக்கொள்ளாமல் என்னுடைய வாலிப நாட்களுக்கு நான் கடந்து வந்து விட்டேன். என் வாலிப நாட்களுக்கு நான் கடந்து வந்த பொழுது பல போராட்டங்களை நான் சந்தித்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். இந்த காலகட்டத்திலே எனக்கு ஆண்டவர் கிருபையாய் ஒரு இதே போல ஒரு நல்ல வாலிபர் ஐக்கியத்துல ஒரு கேம்ப்ல பங்கு பெறுவதற்கு ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். நான் சொல்லுவது 2002 ஆண்டிலே நடந்த ஒரு சம்பவம். அப்போ என்னை போல 21 வயது நிரம்பிய வாலிபர்கள் அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 200க்கும் மேற்பட்ட வாலிபர்கள் அந்த இடத்துல நாங்கள் கூடியிருக்கிறோம். நான் வேடிக்கை பார்க்க சென்றவன். எனக்கு இயேசு தெரியும், வேதாகமும் தெரியும், இல்லைன்னு சொல்லவில்லை. ஆனால் அந்த கூட்டம் எப்படி நடக்கிறது என்று வேடிக்கை பார்க்கும்படி கடந்து போனேன். அந்த கூட்டத்தின் நடுவிலே அநேகர் ஆவியிலே நிரம்பினார்கள், அந்நிய பாஷை பேசினார்கள், அப்படி கீழே விழுந்தார்கள். நான் இதை கவனித்துக் கொண்டிருக்கிறேன். 4 நாட்கள் இந்த கேம்ப் நடந்தது. 4வது நாளின் கால வேளையில என் உள்ளத்தில் இருந்து ஒரு ஜெபத்தை நான் ஏறெடுக்கிறேன். என்ன ஜெபம் என்று சொன்னால், இந்த ஆவியானவர், இந்த அந்நிய பாஷை, இந்த தீர்க்க தரிசனம், இது எல்லாம் உண்மை அப்படின்னா இன்னைக்கு எனக்கு நீங்க தாங்க, நான் உங்களுக்கு ஊழியம் செய்யறேன். பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் சொல்ற விஷயம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஏன்னா இது எனக்கு யாரும் கற்றுக் கொடுக்கல. என்னையும் அறியாதபடி என் உள்ளத்திலிருந்து ஒரு ஜெபத்தை நானே எடுக்கிறேன். என்ன ஆச்சரியம்! பிரதர் காட்வின் மோசஸ் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதர் தேவ வார்த்தை சொல்லி கொண்டிருக்கிறார். அண்ணன் மெசேஜ் கொடுத்து முடித்து ஜெபம் பண்ண ஆரம்பித்தது எனக்கு தெரியும். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது. நான் அந்த கேம்ப்ல முதல் ரோவ்ல முதல் சேர்ல இருந்தேன். ஆனா எல்லாம் முடிஞ்ச பிறகு அந்த என்னை தூக்கி என்னை வீசப்பட்ட ஆவியானவரால் நான் பலமாய் நிரப்பப்பட்டிருந்தேன். வாலிபனாய் இருந்தேன். வெட்கத்தெல்லாம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆனால் ஆவியானவர் என்னை பலமாய் நிரப்பினார். அந்த பலமாய் நிரப்பி என் ஆண்டவர் எனக்குள் வந்தார். என் வாலிபத்திலே இயேசு கிறிஸ்து ஆவியானவராய் எனக்குள் வந்த பொழுது நான் பலன் அடைந்தேன். அதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில பல போராட்டங்கள் இருந்து உண்மை. ஆண்டவர் என்னை அதற்கு பிறகு ரொம்ப பலப்படுத்த ஆரம்பித்தார். 2002 ஆண்டிலே நான் ட்ரெயின் முடித்து அடுத்த கட்டமாக டீச்சர் ட்ரெயின், அதாவது நாங்கள் டீச்சரா வேலை பார்க்கணும் அப்படின்னா 2 ஆண்டுகள் பட்டய படிப்பு படிக்க வேண்டும். அந்த ட்ரைனிங்கை நான் படித்து டிப்ளமோ கோர்ஸை படித்து முடித்துதான் அடுத்தது நான் 2003 ஆண்டுக்குள் நான் ஒரு கடை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு மெடிக்கல் ஷாப்பை ஓபன் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் பிரயாசப்பட்டு கொண்டிருந்த அந்த நாட்களில் தேவன் எனக்குள் ஆவியானவரால் வாசம் பண்ண ஆரம்பித்த பொழுது என் வாழ்க்கை தலைகீழாய் மாறினது. ஆண்டவர் என்னை உடனடியாக 2003 வருடத்திலே ஊழியத்தின் மத்தியிலே என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். ஊழியத்தின் அழைப்பு என்னை கொடுத்தார். 2 திருச்சபையினுடைய சபை ஊழியராய் நான் நியமிக்கப்பட்டு 2 சபைகளை நான் பார்க்க ஆரம்பித்தேன். நான் பேக்ரவுண்டு இந்து, இயேசுவை எனக்கு தெரியாது. ஆனால் எப்படி இந்த ஊழியத்தை செய்தேன் என்று சொன்னால், எனக்குள் வந்த என் ஆவியானவர் என்னை பலப்படுத்தினார். அதற்கு முன்னாடி 4 பேருக்கு முன்னாடி என்னால் நின்று பேச முடியாது. ஆனால் கர்த்தர் என்னை பலப்படுத்த ஆரம்பித்தார். எப்படி பலப்படுத்தினார்? ஆவியானவரால் நான் பலப்பட ஆரம்பித்தேன். இன்னும் சற்று உங்கள்கிட்ட நான் நேரடியாக சொல்லணும்னா, கர்த்தர் எனக்குள் வந்தார், நான் அவரிலே பலப்பட ஆரம்பித்தேன். ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம் அப்படின்னா, என்னுடைய டேட் ஆஃப் பர்த்ல தமிழ்நாட்டுல டீச்சர் ட்ரைனிங் படிச்சு முடிச்சவங்களுக்கு வேலை கிடைக்கல. என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 82, அந்த வருஷம் தமிழ்நாட்டிலே டீச்சர் ட்ரைனிங் படித்து முடித்தவங்களுக்கு வேலை கிடைக்கல.
அதற்கு பிறகு 20 ஆண்டு காலம் கழித்து நான் ட்ரைனிங் படிச்சு முடிச்சிருக்கிறேன். ஏன்னா பிறந்த வருடத்துல வேலை கிடைக்கல, அதுக்கு நான் வந்திருக்கிறேன். அப்ப என்னுடைய அந்த சீனியாரிட்டி லிஸ்ட் எங்க இருக்கும் யோசிங்க. வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் நியதியான காரியம் காணப்பட்டுச்சு. ஆனால் 1.5 ஆண்டுகள் 2003 ஆண்டினுடைய ஆரம்பத்திலிருந்து நான் ஊழியம் செய்ய ஆரம்பித்தேன். கர்த்தர் 2004 ஆண்டிலே எனக்கு அரசாங்க பள்ளிக்கூடத்துல வேலை பார்க்கும்படியான ஒரு கிருபையை தேவன் தந்தார். ஆச்சரியமான ஒரு காரியம். நான் தவறான முறையிலே என்னுடைய எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி எங்கேயும் நான் முறைகேடாய் பதியவில்லை. இந்த சொந்த மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டம், அங்கேதான் பதிவு செய்து வைத்திருந்தேன். ஆண்டவர் எனக்கு கிருபையாய் ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அனுப்பினார். அது ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் என்கிற ஒரு பட்டணத்தில் எனக்கு செகண்ட் டிகிரி டீச்சராக அப்பாயின்மெண்டை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் எனக்கு கொடுத்தார்கள். ஆண்டவர் என்னை பலப்படுத்த ஆரம்பித்தார். நான் 2004 வருடத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அரசாங்கத்தின் ஆசிரியராய் பணிபுரிந்து வருவதற்கு தேவன் என்னை கிருபை கொடுத்திருக்கிறார். அந்த 2004 ஆண்டிலிருந்து என்னை ஆண்டவருக்குள் நான் பலப்பட ஆரம்பித்தேன். ஆவியானவர் என்ன செஞ்சார்? அதற்கு பிறகு பயங்கரமாக பலப்பட வைத்தார். அது எப்படியெல்லாம் பலப்பட வச்சார் அதுதான் நான் சொல்ல போறேன். நீங்களும் அதை உங்க வாழ்க்கையில நீங்க பின்பற்றணும். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு என் வாழ்க்கை தலைகீழாக மாற ஆரம்பித்தது. என்னுடைய வாலிபத்தில் இருந்த ஒரே ஒரு ஆசைன்னு தெரியுமா? இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சி மாட்டுக்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசை இருக்கும் அப்படின்னா, எனக்கு இந்த மகன் எனக்கு வேணும், அல்லது இந்த மகள் எனக்கு வேணும். அந்த காதல் என்கிற ஒரு காரியத்தில் சிக்கி விடுவார்கள். இந்த நாட்கள் அதுதான், அந்த நாட்களும் அதுதான் இருந்துச்சு. ஆனால் இந்த ஆவியானவர் எனக்குள் இருந்தபடினால எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா? நான் ஜெபிக்கிற எனது ஜெப அறைக்குள்ளே என் இயேசுவை நான் பார்க்கணும். இப்போ உலகத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? இவனை இந்த இடத்துல நான் பார்க்க வேண்டும், அவனை விரும்புகிறதை நான் அவனிடம் சொல்ல வேண்டும், அப்படி நிறைய காரியம் இருக்கும். ஆனா என் ஆசை ஒரே ஒரு ஆசை தான், என் ஜெப அறைக்குள் என் நேசரை நான் பார்க்கணும். பாட்டு பாட தெரியாது, ஜெபிக்க தெரியாது, ஆனா ஒரே ஒரு ஆசை, முழங்கால முடக்கி ஆண்டவரை உம்மை நான் பார்க்கணும். என்னுடைய தாய் தகப்பன் சொன்னார்கள், என்னுடைய மகன் கிறுக்கு பிடித்து விட்டது. ஏன்னு சொன்னால் காலையில இருந்து இரவு வரைக்கும் எங்க அம்மா அப்பாவுக்கு என்னென்ன வேலை செஞ்சு கொடுக்கணுமோ எல்லா வேலையும் நான் பர்ஃபெக்டா செஞ்சு கொடுப்பேன். நைட் 9 மணி வந்த உடனே நான் என்னுடைய அறைக்குள் புகுந்து விடுவேன். 9 மணிக்கு முழங்காலை முடக்குகிற நான் விடிய விடிய ஜெபிப்பேன். என்ன ஜெபம்? ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேணும். ஏன்னா அது பலப்பட்ட நாட்கள். 2003 2004 1.5 ஆண்டுகள். அந்த இடைப்பட்ட காலத்திலே இந்த ஆண்டவர் என்னை ஜெபத்திலே பலப்படுத்தினார். இந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது அவருடைய சத்துவத்தின் வல்லமை ஆகிய முதல் காரியம் ஜெபத்திலே ஆண்டவர் என்ன செஞ்சார்? என்னை பலப்படுத்தினார். இரவு முழுவதும் ஜெபம். என்ன ஜெபம்? எனக்கு வேலை கிடைக்கணும் அப்படிலாம் ஜெபம் பண்ணல. ஏசப்பா உங்களை நான் பார்க்கணும், ஏசப்பா உங்க முகத்தை நான் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லி என் முழங்கால முடக்குவேன். தூக்கம் வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா என்னுடைய கட்டில், கிராமத்தில் இருக்கிற நார்கட்டிலும் படுப்போம், அந்த நார்கட்டில் அப்படியே நான் மடக்கிடுவேன். மடக்கிட்டு நான் முழங்காலிலே என்னுடைய ஜெப அறையிலே நான் நடப்பேன். முழங்காலிலே. அப்பொழுது முழங்காலிலிருந்து ரத்தங்கள்லாம் வடியும். ஆனாலும் ஒரு ஆசை, இயேசுவை தரிசிக்கணும், ஏசப்பாவை என் ரூம்ல பார்க்கணும்னு சொல்லி ஒரு வாஞ்சையோடு ஜெபத்திலே கர்த்தரனை பலப்படுத்தினார். நாட்கள் வந்த பொழுது என் ஜெப அறைக்குள்ளே என் நேசரின் திருமுகத்தை பார்ப்பதற்கான கிருபைகளை தேவன் எனக்கு தந்தார். தேவனோடு முகமுகமாய் பேச ஆரம்பித்தார். அப்படியே மகிமையான பிரகாசத்தின் ஒளியை நான் பார்க்க ஆரம்பித்தேன். என் ஜெபரிலே முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது என் அறைக்குள்ளே மின்னல்கள் பயங்கரமாய் மின்ன ஆரம்பிக்கும். வெண்மையான மேகங்கள் அப்படியே உலாவி வரும். தேவனுடைய பிரசன்னத்தை நான் உணர ஆரம்பித்தேன். ஆண்டவர் என்னை ஜெபத்திலே பலப்படுத்தினார். அப்ப நம்ம பலப்படணும் அப்படின்னா முதல்ல ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பிறகு ஆவியானவர்
நம்மள எங்கெங்க பலப்படுத்தணுமோ அங்கங்க அவர் சரியா பலப்படுத்திடுவார். அப்ப முதல்ல கர்த்தரனை பலப்படுத்தினது எங்க தெரியுமா? ஜெபத்துல அவர் பலப்படுத்த ஆரம்பித்தார். ஜெபிக்க வைத்தவர் ஆவியானவர். நிறைய பேர் கிண்டல் பண்ணுவாங்க, நிறைய பேர் என்ன கேலி பண்ணுவாங்க. ஏன்னா நான் இந்துல இருந்து வந்தவன், அதனால ஜெபிக்க தெரியாது. ஆனா கேலி கிண்டல் நிறைய பேர் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் மைண்ட்ல கொண்டு வரவே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், அதெல்லாம் நான் மைண்ட்ல ஏத்தவே மாட்டேன். நான் ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்பதான் ஆண்டவர் எனக்கு அற்புதமான அரசாங்கத்திலிருந்து வேலை கொடுத்தார். என்னுடைய சொந்த படிப்பினால அல்லது என் சொந்த முயற்சினால எனக்கு வேலை கிடைக்கல. ஆனா கர்த்தர் என்னை 1.5 வருடம் ஜெபத்திலே பலப்படுத்தினார். அந்த ஜெபத்தினாலே என் ஆண்டவர் என்னை ஜெயிக்க வைத்தார். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை என் ஆண்டவர் ஜெயிக்க வைப்பதற்காக அவர் ஜெபத்திலே அவர் பலப்படுத்துவார். ஆமென். அந்த ஆவியானவர் நமக்குள் வரும் பொழுது நம்மையும் அறியாதபடி நாம் ஜெபிக்க ஆரம்பித்திருவோம். நமக்கு தெரியாது. இந்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டு பாருங்க, அது ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஜெபிக்க வச்சிருவார் பாருங்க. நான் ஸ்கூலுக்கு இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் 2 வருடங்கள் முன்பு சொல்ல, ஒரு நாளைக்கு 80 கிலோமீட்டர் பைக்ல டிராவல் பண்ணணும். இப்போ பைக்ல ஏறி உட்கார்ந்த உடனே ஹெல்மெட்டை போட்டுட்டு ஆண்டவரேன்னு சொல்லி அவரை அன்போடு அழைக்கும் பொழுது என்னுடைய வாகனத்திலே தகப்பனாகிய இயேசு அமர்வதை என்னால் உணர முடியும். அப்படியே தேவ பிரசன்னத்தினால் நான் நிரப்பப்பட்டு விடுவேன். தேவனோடு நான் பேசுவேன், அவர் என்னோடு பேசுவார். ரொம்ப வித்தியாசமா இருக்கும், ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த பைக்ல போகும்போது ஆண்டவர்கிட்ட பேசிட்டே போவேன். அப்பா என்கிட்ட பேசுவாங்க, அப்பா பேசுவாங்க. அப்பாவுக்கு நான் என்ன, அப்பாட்ட நான் சில காரியத்தை நான் கேட்பேன், அப்பா என்கிட்ட பேசுவாங்க. ஒரு தகப்பன் பிள்ளையினுடைய உறவு அந்த வாகனத்துல இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, சிறுவை கொண்டது நான் வேலை பார்க்கறேன், நான் இருக்கிற இடச்சுவல இந்த டிராவல் ரொம்ப டயர்டா இருக்குமே. அது மாம்சத்துல டயர்டா இருக்கும். ஆனா நான் பைக்ல ஏறி உட்கார்ந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆண்டுடைய பிரசன்ஸ் நிரப்பப்பட்ட அப்படின்னு எனக்கு டயர்டே இருக்காது. அந்த ஒரு நல்ல பிரசன்ஸோட நான் என்னுடைய ஒர்க் பண்றது நான் கடந்து போவேன். ஆண்டு கிருபை கொடுப்பான். ஆகவே ஆண்டவர் அங்கே என்னை ஜெபத்திலே பலப்படுத்தினார். எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார். அவர் என்னோடு பேசினார். இந்த இடத்துல சிலர் மேல கர்த்தர் இப்ப ஜெபிக்கிற ஒரு கிருபின் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். தேவன் உங்க மேல ஜெபம் பண்ணக்கூடிய ஒரு கிருபையின் அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணினால் ஜெயித்து விடுவீர்கள். இந்த வாலிபத்தின் நாட்களில் உங்களுக்கு முதலாவது காரியம், ஜெபத்திலே நீ பலப்பட வேண்டும். இன்றைக்கு ஜெபத்திலே பலப்படுவதற்கு எதிராக அநேக சூழ்ச்சிகள், அநேக தந்திரங்கள், அநேக காரியங்கள் நமக்கு முன்பாக இருக்கிறது உண்மை. இன்றைக்கு செல்போன், மற்ற காரியங்கள், அந்த செல்போன்ல யூடியூப் இன்னும் நிறைய காரியம் இருக்குது. இன்றைக்கு மனிதன் வாலிபனாக இருக்கக்கூடியவர்கள் முழு நேரத்தை எங்கே செலவழிக்கிறார்கள்? செல்போனிலே செலவழிக்கிறார்கள். இன்னும் சொல்ல போதா இந்த இன்டர்நெட்ல செலவழிக்கிறாங்க. ஏன் தெரியுமா? இது பிசாசின் தந்திரம். இந்த வாலிப நாட்களில் இந்த வாலிபன் ஜெபம் பண்ணி விட்டால், ஒன்ஸ் அகைன் ஜெபம் பண்றது அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படியே ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அப்படியே இருக்கிறது தான் ஜெபம் நினைச்சிடாதீங்க. அது பேர் ஜெபம் தான். ஆனா ஜெபம் என்பது அதையும் தாண்டி என்ன ஒண்ணு விஷயம் தெரியுமா? நீங்களும் நானும் அவரோடு உறவாடுகிற ஒரு உன்னதமான அனுபவம். முழங்கால் படியிட்டும் ஜெபிக்கலாம், நீங்க பைக்ல போகும்போதும் ஜெபிக்கலாம், கார்ல போகும்போது ஜெபிக்கலாம். எப்படி ஜெபிக்கலாம்? இருக்கிறது உலகத்துல, உங்க உள்ளமும் கர்த்தரிடத்துல. அந்த ஒரு அனுபவம் நமக்கு வேணும். அந்த அனுபவம் யாருக்கு கொடுக்கப்படும் தெரியுமா? ஆவியானவரை பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த அனுபவம் கொடுக்கப்படும். இப்போ நீங்க எங்கேயோ இருக்கிறீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன், யாரும் யாரோட முகத்தை பார்க்கல, ஆனால் வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் உண்மை. ஆனால் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுதே நான் எந்த ஒரு நோட்ஸும் எடுக்கல. எனக்கு கர்த்தர் வார்த்தை காண்பித்தார், அவ்வளவுதான். நான் உங்களோட பேசி கொண்டிருப்பேன். ஆவியானவரோடு நான் என் உள்ளம் பேசும். என்னுடைய இந்த மாம்சத்தினுடைய நாவுகள் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கும். ஆனால் என் உள்ளம் இப்போ யார்கிட்ட பேசிட்டு இருக்கு தெரியுமா? அப்பாட்ட பேசிட்டு இருக்கு. ஆண்டவரே, இங்க யாரெல்லாம் வந்திருக்கிறாங்க,
எப்படிப்பட்ட வாலிபர்கள், எப்படிப்பட்ட நபர்கள் வந்து இந்த இந்த மெசேஜை கேட்டுட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நீ தருகிற வார்த்தை என்ன? இவங்களுக்கு நான் என்ன வார்த்தை சொல்லணும்? அடுத்த காரியம் என்ன சொல்லிருங்க ஆண்டவரே. லீடு எல்லாருக்கும் லீட் ஆகணும், எல்லாருக்கும் இந்த ஃப்ளோவிங் போயிட்டே இருக்கணும். ஆண்டவரே கிருபை தாங்கன்னு ஜெபம் பண்ணிக்கொண்டே இருப்பேன் என்னுடைய ஆவியிலே. சரி, இருக்கட்டும். அப்போ இந்த ஒரு அனுபவத்துக்குள்ள நம்மளை யார் கொண்டு வருவார்னா ஆவியான கொண்டு வருவார். அப்ப ஜெபத்திலே அவர் நம்மை பலப்படுத்துவார். ஏன் தெரியுமா? ஜெயிக்க வைப்பதற்காக. ஆனால் பிசாசானவன் நீங்களும் நானும் ஜெபிச்சுட்டா ஜெயித்து விடுவோன்னு தெரிஞ்சு நம்ம வாழ்க்கையில ஜெபம் பண்ற விஷயத்துல அவன் டிஸ்டர்பன்ஸ் கொண்டு வருவான். ஜெபிக்க விடாதபடி என்னென்ன போராட்டத்தை கொண்டு வரணுமோ எல்லா போராட்டத்தை கொண்டு வருவான். ஆனால் அதன் மத்தியிலும் நீங்க ஜெபிக்க முடியும். எப்படி தெரியுமா? உங்களுக்குள் ஆவியானவர் இருக்கும் பொழுது ஜெபிக்க முடியும். அப்ப ஜெபிக்க உங்களை அர்ப்பணிக்கணும். அப்படி ஜெபிச்சு பாருங்க, நீங்க ஜெயிப்பீங்க. தானியேல் என்ற ஒரு தெய்வ மனிதன் நமக்கு தெரியும். இந்த தானியேல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவ ஆவியை பெற்ற ஒரு வாலிபன். இப்போ இவன் அந்த தேசத்துக்குள் கடந்து வரும் பொழுது அவன் அடிமை கடந்து வந்தான். ஆனால் கர்த்தர் அவனுக்கு விசேஷ ஞானமுள்ள ஆவியை கொடுத்தபடியினால் தேசத்திலே ஒரு நல்ல ஸ்தானத்திலே, நல்ல ஒரு உயர் பதவியிலே இந்த தானியேல் இருந்தான். உண்மை. இப்ப தானியேலுடைய வாழ்க்கையில சாத்தான் குறுக்கிடுகிறான். எப்படி தெரியுமா? இந்த தானியேல் ஜெபிக்கிறான், அதனால இவன் ஜெயிக்கிறான். இந்த தானியேலை ஜெபிக்க விடக்கூடாது என்று பிசாசு ஒரு பிளான் பண்ணி ஒரு சட்டத்தை என்ன செஞ்சான்? கொண்டு வந்த. என்ன சட்டம்னா, 30 நாளைக்கு மேல ராஜாவை தவிர வேற யாரையாவது நீங்க ஆராதிச்சீங்க அப்படின்னா அவங்கள சிங்க கபிக்குள்ள போடப்படக்கூடிய ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. ஓகே, சட்டம் இயற்றப்பட்டது. சட்டத்தின் காரியத்திலே அந்த முத்திரையெல்லாம் இடப்பட்டது. எல்லாவற்றையும் அறிந்த இந்த தானியேல் ஜெபம் பண்றதுன்னு செய்யல, விடல. இப்ப நம்ம வாழ்க்கையில கொஞ்சம் போராட்டம் வந்துட்டா, கொஞ்சம் நெருக்கம் வந்துட்டா, நம்ம என்ன பண்ணிடுவோம்? முதல்ல விடுறது எதை தான் விடுறோம்? ஜெபத்தை விட்டுருவோம். ஏன் அப்படின்னா, என்ன ஜெபம் பண்ணி என்ன நடக்குது? ஜெபிக்கிறதுக்கே ஒரு சூழ்நிலை இல்லை அப்படின்னு நம்ம ரொம்ப சோர்ந்து போயிடுவோம். ஆனால் இந்த தானியேல் என்ன பண்ணார்? தான் முன் செய்து வந்த ஜெபத்தை ஜெபம் பண்ணினார். இவர் சும்மாலாம் ஜெபிக்க முடியாதுங்க. ஏன் தெரியுமா? இந்த தானியேலுக்குள் தேவன் தன்னுடைய ஆவியை அனுப்பினார். இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற உங்க ஒவ்வொருவரையும் இந்த ஜெப முடிவுக்குள்ள கர்த்தர் நிரப்புவார். நான் சொல்லுகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். உங்களை கர்த்தர் தம்முடைய ஆவியால் நிரப்பி அவர் பலப்படுத்த போகிறார். அந்த தானியேலை ஆண்டவர் நிரப்பி பலப்படுத்தினபடியினால் அந்த எதிரான சூழ்நிலையிலும் தானியேல் தன் ஜெபத்தை விடவில்லை, ஜெபிச்சார். என்ன நடந்துச்சு? இவர் ஜெபம் பண்ணினாருங்கிற ஒரே காரணத்தினால சிங்கம் இருக்கிற கெபிக்குள் தானியேலை கொண்டு போடும்படியாய் கடந்து வந்தார்கள். தானியேலை சிங்க கெபியிலே போட்டார்கள். ஆனால் சிங்கம் சேதப்படுத்தாதபடிக்கு என் கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். நீங்கள் ஆண்டவருக்கு நேராய் உங்கள் வாயை திறந்தால் என் ஆண்டவர் உங்கள் சத்துருக்களின் வாயை கட்டி போடுவார். இதுதான் தீர்க்க தரிசனம். நீங்களும் நானும் தேவனோடு பேச ஆரம்பித்தால் நமக்கு விரோதமாய் பேசுகிற நாவுகளை கர்த்தர் கட்டி போடுவார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரோடு பேசல, அதனால நிறைய நாவுகள் நமக்கு விரோதமாய் ஓப்பன்ல இருக்குது, நம்மளை விழுங்குறதுக்கு ஓப்பன்ல இருக்குது. அப்படி ஓப்பன்ல இருக்கிற நாவுகள் எல்லாம் கட்டப்படணும் அப்படின்னா நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரோடு உறவாட வேண்டும். ஆண்டவரோடு பேசும் பொழுது சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட ஆண்டவர் உங்கள் சத்துருக்களின் வாய்களை கட்டி போடுவார். சரி, சிங்கம் தானியேலை சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவனாகிய கர்த்தர் பாதுகாத்தார். அது அல்ல காரியம், அது அல்ல அற்புதம். அதையும் தாண்டி ஒரு பெரிய அற்புதம் நடந்துச்சு. என்ன அற்புதம் தெரியுமா? ராஜா ஒரு சட்டம் இயற்றினார். என்ன சட்டம் தெரியுமா? இந்த தானியேல் ஆராதிக்கிற தெய்வம் தான் உண்மையான தெய்வம், அவர்தான் இரட்சகர், அவர்தான் மீட்பர், அவரைத்தான் இந்த தேசம் ஆராதிக்க வேண்டும். சட்டம் தலைகீழாய் மாறினது. ரீபோ, ஒரே ஒரு வாலிபனுடைய ஜெபம், ஒரே ஒரு அந்த வாலிப தம்பி தானியேலின் ஜெபம் தேசத்தையே ரட்சிக்க வச்சுச்சு. ரீபா லாந்தரோ ரீபா கபோத லாந்தரா.
கர்த்தர் உங்களை ஜெபத்துல பலப்படுத்தினா அவர் உங்களை ஜெயிக்க வைப்பார். தானியேலை என் ஆண்டவர் ஜெபத்திலே பலப்படுத்த காரணம் என்ன தெரியுமா? அந்த தேசத்தை ஜெயிக்க வைக்கணும். அந்த தேசத்துக்கு ரட்சிப்பு கடந்து வர வேண்டும். அந்த தேசத்தில் எழுப்பது உண்டாக வேண்டும். அந்த தேசத்தில் மாற்றம் கடந்து வர வேண்டும். அதற்கு ஒரு தானியேல் தேவை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஆண்டவர் அன்றைக்கு தானியேலை வைத்ததை போல உங்களையும் உங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறார். நீங்க வாழக்கூடிய சமுதாயத்துக்கு வைத்திருக்கிறார். உங்கள் ஜெபம் தேசத்திலே மாற்றங்களை கொண்டு வரும், சட்டங்களை மாற்றும். ஜெபத்திற்கு அவ்வளவு வல்லமை உண்டு. ஆகவேதான் முதல் காரியம், எனக்கு அருமையான வாலிப தம்பி தங்கச்சி, அருமையானவர்களே, முதலாவது நீங்கள் பலப்பட வேண்டிய காரியம் ஜெபத்திலே பலப்பட வேண்டும். நான் மறுபடியும் சொல்றேன், இந்த ஜெபத்துல, அதாவது இதெல்லாம் கர்த்தரின் சத்துவம். ஆனா முதல்ல சத்துவத்தின் வல்லமையில பலப்படும் முன்பதாக நாம் யாருல பலப்படணும்னா கர்த்தருக்குள் பலப்படணும்னா ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும். அதான் ரொம்ப அவசியம். அவரை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் மற்ற காரியங்களை சாத்தியம். ஏன்னா நீங்க ரோமர்ல வாசிக்கலாம், என்ன காரியம் அப்படின்னா, வாக்கு கடங்காத பெருமூச்சோடு விண்ணப்பம் பண்ணுகிறவர் யார்? ஆவியானவர். நமக்கு எப்படி ஜெபிக்க தெரியும், அது எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ஆனா எப்படி ஜெபிக்க வைக்கிறார்? ஆவியான ஜெபிக்க வைக்கிறார். அப்ப எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று நம்முடைய ஆவியோடு இணைந்து ஜெபிக்கிறவர் இந்த ஆவியானவர். அப்ப ஆவியானவர் தான் ஒரு மனிதனை ஜெபத்திலே பலப்படுத்துவார். அப்ப இன்றைக்கு முதல் காரியம், ஜெபத்திலே நாம் பலப்பட வேண்டும். பிரதர் அண்ட் சிஸ்டர், உங்க ஜெபத்துக்கு டிஸ்டர்பன்ஸை சாத்தான் கொண்டு வருவான். இன்னைக்கு கிறிஸ்தவற்ற மத்தனில் இந்த உலகத்துல யாரை கேளுங்க, யார்கிட்ட கேட்டாலும் டைம் இல்லை, ரொம்ப பிஸி. நான் அக்கா 8 மணிக்கு வர சொன்னாங்க, 8:02 வரைக்கும் நான் டிரைவிங்ல இருக்கிறேன், கார் ஓட்டிட்டு வரேன். பார்த்தீங்க அப்படின்னா வேகமாக வந்து விடலான்னு நினைத்தேன். இடையில ஒரு ரயில்வே ட்ராக், அந்த கிராசிங்ல கார் லாக் ஆகி நிற்குது. எப்படி 8 மணிக்கு போக முடியும்? ஆனால் இன்னைக்கு லீவு தான், 8 மணிக்கு அட்டன் பண்ணணும்னு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நம்மளை சாத்தான் ரொம்ப பிஸி ஷெடியூல வச்சிருவான். ஏன்னா அவனுக்கு தெரியும், ரொம்ப நம்மளை யாரை கேளுங்க, என்ன கேட்டாலும் நான் சொல்லுவேன். இதை இணைப்பில் இணைந்து இருக்கிற உங்களை நான் தனிப்பட்ட முறையில கேட்ட சொல்லுவீங்க, பிரதர் எனக்கு டைமே இல்லை. நிறைய பேர் சொல்ற ஒரு வார்த்தை, டைம் இல்லை, எனக்கு டைம் இல்லை, பிஸி, ஐ எம் பிஸி, ரொம்ப பிஸியா இருக்கிறேன். அதுதான் பிசாசின் தந்திரங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளையோட வாயில நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், ஜெபிக்க நேரம் எனக்கு இல்லைன்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க பேசல, உங்ககிட்ட இருந்து பிசாசு பேசுறான். அப்ப எப்படி பிரதர் ஜெபிக்கிறதுக்கு நேரமே இல்லை, எப்படி ஜெபிக்கிறது? முதல்ல சொன்னேன், இந்த ஆவியான நமக்குள் வரும் பொழுது நம்மையும் அறியாம ஜெபிச்சிருவோம். அவர் அதுதான் அந்த அனுபவம் நமக்கு வேணும், அது ரொம்ப தேவை இந்த நாட்கள்ல. அப்ப அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா நாம் யாரால் நிரப்பப்பட்டிருக்கணும்? பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை ஜெபத்திலே பலப்படுத்துவார். அந்த ஜெபம் நம்மை ஜெயிக்க வைக்கும். ஆகவே இந்த நாட்களிலே நீங்கள் ஜெபத்திலே நீங்கள் பலப்படுங்கள், ஜெபிங்க. பிரதர் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஒன்னு சொல்லட்டுமா, யார் யார் எனக்கு ஜெபிக்க டைம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களோ உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லிடுவாரு, உங்களையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. உனக்கு ஜெபிக்க உனக்கு நேரம் இல்லைன்னு சொல்றல்ல, அப்ப எப்படி உன்னை ஆசீர்வதிக்க எனக்கு நேரம் இருக்குன்னு அவர் கேட்டுருவார். அப்ப அதன் மத்தியில ஜெபிக்கணும். அதுதான் மிக முக்கியம். ஜெயிக்கணும் அப்படின்னா ஜெபிச்சே ஆகணும். எனக்கு டைம்லாம் ஒதுக்கி முழங்கால் போட்டு ஜெபிக்கலாம் முடியாது. அது பிசாசு கொண்டு வந்த ஒரு சூழ்ச்சி. அதன் மத்தியில நீங்க என்ன செய்யணும்? உங்க உள்ளத்துல இருந்து நீங்க பேசலாம். அப்பா ஏசப்பா எனக்கு பலன் தாங்க, கிருபை தாங்க, இந்த காரியத்துல என்ன செய்யணும்னு கற்றுக் கொடுங்க. நீங்க பேசுங்க, அப்பாட்ட பேசுங்க. உள்ள பேச 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 அந்த உன்னதமான உறவுக்குள்ள கடந்து வரும் பொழுது உங்களை அறியாம நீங்க ஆண்டோட பேசுவீங்க, அவர் கூட பேசுவார், நீங்க ஜெயிச்சிருவீங்க. அப்ப முதல் காரியம், நீங்களும் நானும் இந்த நாட்களில் ஜெபத்திலே பலப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், விசுவாசத்தில் நாம் பலப்பட வேண்டும். ஜெபம் பண்ண உடனே அற்புதம் நடக்காது. ஜெபிக்கிறதுனால ஃபர்ஸ்ட் நீங்க ஜெபிச்சுட்டே இருக்கீங்க, ஜெபம் பண்ணிட்ட உடனே மிரக்கல் நடக்காது. அடுத்தது நம்ம எதுல பலப்படணும் தெரியுமா? விசுவாசத்துல நம்ம பலப்படணும். விசுவாசத்துல பலப்படணும் என்ன அப்படின்னா தெரியுமா? விசுவாசம் அப்படின்னா முதல்ல தெரிஞ்சுக்கலுங்க,
விசுவாசம் என்றால் என்ன அப்படி ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் என்ன தெரியுமா? நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் ஒரு மனிதன் கர்த்தரை நம்புவதற்கு பெயர் விசுவாசம். இதான் விசுவாசம். சும்மா பைபிள்ல வசனம் படிச்சேன், ஜெபம் பண்ணேன், அதெல்லாம் அது ஒரு வகையான விசுவாசம். ஆனா உண்மையான விசுவாசம் நம்புவதற்கு ஏதுவல்லாத சூழ்நிலையில் நான் கர்த்தரை நம்புவதற்கு பேர் தான் விசுவாசம். இந்த விசுவாசத்தில் கர்த்தரை பலப்படுத்துவா. நீங்க ஆவியான பெற்றுக்கொண்ட உடனே உங்க வாழ்க்கை அப்படி அழகா போயிட்டு தான் இருக்கும். ஆனா நிறைய போராட்டத்தை நீங்க சந்திப்பீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பஞ்சு மெத்தையில் படுத்துறங்கக்கூடிய வாழ்க்கை கிடையாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு முள்ளின் மேல நடக்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனா ஒவ்வொரு முள்ளும் நம்ம குத்தம், ஆனா வலிக்காது. குத்தம் ஆனா என்ன செய்யாது, பாதிப்பை தராது. அதுலதான் கர்த்தர் நம்மை விசுவாசத்தில் பலப்படுத்துவார். சரியா? எங்க வாழ்க்கையில நான் என் மனைவியின் மகள் 3 பேர் இருக்கிறோம். 3 பேருடைய வாழ்க்கையும் பாத்தீங்க அப்படின்னா விசுவாச சோதனையில் கர்த்தர் எங்களை பலப்படுத்தினார். அநேக மரண போராட்டங்கள் எங்களை சந்தித்த போதும் கர்த்தர் அவர் தமது விசுவாசத்தினால், அவர் தந்த விசுவாச ஆவியினால் எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தினார். அதனால இன்றைக்கு ஊழியத்துல ஆண்டவர் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். நான் இன்றைக்கு ஓப்பன் மீட்டிங் என்னால் பேச முடியும். இயேசு உயிர் உள்ளவர், இயேசு மரிக்கிற மனிதனையும் உயிரோடு எழுப்புகிற தெய்வம் என்று நான் பிரசங்கிக்கிறேன். ஆனால் பிரசங்கத்தை நான் தைரியமாய் பிரசங்கிக்க காரணம் என்ன தெரியுமா? மரணத்தை ஜெயிக்க வைத்ததை என்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். சுருக்கமே சொல்லுகிறேன், எனக்கு ஆண்டவர் அருமையாய் ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். குழந்தை பிறந்த அன்றைக்கு அவருடைய 2 லங்ஸும் ஸ்பாயில், அதாவது ரொம்ப டெட் ஆயிட்டு, அப்படியே ஹார்ட் நின்று போச்சு. டாக்டரால் கைவிடப்பட்டேன். இந்த குழந்தையை காப்பாற்ற முடியாது என்று கோயம்புத்தூர்ல இருக்கிற ராமகிருஷ்ண ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர் ஜலீல் அகமது சொன்னார்கள். சொல்ல காரணம், அவளுக்கு எடுத்த ஸ்கேன் ரிப்போர்ட், எக்கோ ரிப்போர்ட், எல்லா ரிப்போர்ட்டையும் எடுத்து காண்பித்தார். உன் மகள் பார், உன் மகளுடைய சரீரத்தை பார், இங்க 2 லங்ஸும் ஸ்பாயில் ஆகிருக்குது, அதனால உன்னுடைய குழந்தையுடைய ஹார்ட் புரோக் ஆகிருக்கு, உடைஞ்சிட்டு, அதனால உன் குழந்தை இனி வாழ முடியாது, இதுதான் இந்த ரிப்போர்ட் என்று சொன்னார். 17 நாட்களின் வாழ்க்கையிலே ஒரு பெரிய போராட்டம், மரண போராட்டம் நடந்து கொண்டிருந்தது. 17வது நாளிலே டாக்டர் சொன்னார்கள், இந்த குழந்தையை இன்னும் உயிரோடு இந்த மிஷின்ல வைக்க முடியாது. இந்த குழந்தையை இந்த வென்டிலேட்டர் மிஷின்ல இருந்து இந்த குழந்தையை இப்ப நாங்க ரிமூவ் பண்ண போகிறோம். இந்த குழந்தையை மரித்து போன குழந்தையாய் நாங்கள் தருவோம், அதை பெற்றுக்கொள்ள வெளியே ஆயத்தமாய் இருங்கள் என்று மருத்துவர் என்ன சொல்லி அந்த ஐசி வார்டுக்குள்ள பேபி மாட்டப்பட்டிருந்த அந்த எல்லா வென்டிலேட்டருடைய மிஷின் ரிமூவ் பண்ணும்படி டாக்டர் போயிருந்தார். சில நிமிடங்களுக்கு பிறகு ஒரு சகோதரி வெளியே வந்தார்கள். அவர்கள் சிபிஎம் சபையை சார்ந்தவர்கள், ஒரு நர்ஸ். ஆண்டவர் செய்த மகத்தான அற்புதத்தை சொன்னார், உங்கள் குழந்தை உயிரோடு இருக்கிறது, என் ஆண்டவர் இயேசு உயிரோடு இருக்கிறார், அதற்கு சாட்சிதான் கர்த்தர் என்னுடைய மகளை உயிரோடு எழுப்பி தந்தார். மரணத்தை ஜெயிக்க வைக்கிற ஒரே தெய்வம் இயேசு என்று நான் பிரசங்கிக்கிறது. என் வாழ்க்கையில கர்த்தர் அந்த விசுவாசத்துல என்னை பலப்படுத்தினார். அதுக்கு பிறகுதான் எனக்குள்ள ஒரு ஹோப் வந்துச்சு. என்ன ஹோப் தெரியுமா? என் இயேசு மரித்த மனிதனையும் உயிரோடு எழுப்புவா, அவரை எழுப்ப முடியும். அவர் மரணத்தை ஜெயித்து இன்றும் ஜீவனோடு இருக்கிற ஆண்டவர் என்பதை என் வாழ்க்கையிலே கர்த்தர் விசுவாசத்தில் என்னை பலப்பட வைத்தார். ஊழியத்திலே கர்த்தர் என்னை பயன்படுத்த ஆரம்பித்தார். மரண போராட்டங்கள் என்னையும் சந்தித்தது. 2023 வருடத்திலே நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் திரும்பி வந்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய பைக்கு குறுக்காக ஒரு நாய் வந்தது. நான் அதை பார்க்காமல் வேகமாய் வாகனத்தை ஓட்டினேன். நான் கீழே விழுந்தேன். என் வலது கால் முறிந்தது. நடக்க முடியாத முடவனை போல் விழுந்து கிடந்தேன். எனக்கு ஒரு பெரிய ஆபரேஷன் செய்தார் என் வலது காலிலே. என் காலிலே 8 ஆணிகளை அடித்திருந்தார்கள். 8 ஆணிகளை என் எலும்பில் அடிக்கப்பட்டிருந்தது. என் காலை அசைக்க முடியாது. என் காலை யாராவது தொட்டாங்க அப்படின்னா வலி வேதனையினால துடித்து விடுவேன். அவ்வளவு வலி வேதனையாக இருக்கும். இதன் மத்தியிலும் ஆண்டவர் எனக்கு 3 நாட்கள் நற்செய்தி கூட்டத்தில் பேசுவதற்கு தேவன் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். ஆனால் சூழ்நிலை டாக்டர் சொன்னாங்க, நோ, இருக்க முடியாது. எனக்கு காலில் பயங்கரமான ஒரு ராடு மாட்டி இருக்கிறாங்க.
ஆக்சுவலி டாக்டர் இந்த ராடை ரிமூவ் பண்ணிருங்க டாக்டர் ப்ளீஸ்ன்னு கேட்டேன். இல்ல, நெவர். இப்போ உங்க காலில் இருக்கிற ராடை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க வாழ்க்கை முழுசு நடக்க முடியாது. கவனம் என்று சொன்னார்கள். மற்றொரு பக்கம் ஊழியம். ஐயோ ஆண்டவரே, எனக்கு வந்த சோதனை நான் எப்படி ஜெயிப்பேன்? சோர்ந்து போனேன். அப்பொழுது ஒரு சிலர் என்னை ஆவியிலே பலப்படுத்தினார்கள். அப்போ இந்த இணைப்பில் இணைந்திருக்கிறாங்க சார், அவங்க ஜெயராஜ் சார். என்னுடைய ஊழியத்துல நானும் அவரும் இணைந்துதான் ஊழியம் செய்து வருகிறோம். அருமையான சார் தான் பாட்டு பாடி ஒர்ஷிப் பண்ணுவாங்க. ஒரு அருமையான டீம், நாங்க டீமாக ஊழியம் செய்வோம். நான் சார்ட்ட கால் பண்ணேன், சார் மீட்டிங் நான் வருவேன். ஆனால் மீட்டிங் போக முடியுமான்னு போக முடியாது. ஆனா நான் சொன்னேன், மீட்டிங் நான் வருவேன் சார். நீங்க உங்களுடைய எல்லா அந்த நம்ம கீபோர்டு பேர்டு வாசிக்கிறவங்க, பாட்டு பாட, நீங்க எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொன்னோன்னே சார் அவங்க ஃபேமிலியா எல்லாம் வந்துட்டாங்க. ஆனா என்னால் நடக்க முடியாது, படுத்த படுக்கை இருக்கிறேன். என் நண்பன் அவனுடைய பைக், அவருடைய கார்ல பின்னாடி என்னை படுத்த படுக்க வைத்து என்னை கொண்டு போய் அந்த ஸ்டேஜுக்கு முன்னாடி அவனை தூக்கி உட்கார வச்சு 3 நாட்களும் என் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கித்தேன். ஆனால் கால் பயங்கர காரியம். அதன் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கும்படி கர்த்தர் விசுவாசத்தில் என்னை பலப்படுத்தினார். ஆச்சரியமா என்னை நடத்தினார். தொடர்ந்து நிறைய மீட்டிங் நான் பேச ஆரம்பித்தேன். கடந்த வருடத்திலே 2025 2 டேஸ்ல 3 நாட்கள் எங்களுடைய கத்தீட்ரல் நேசரத் தூய யோவான் பேராலயத்திலே 3 நாட்கள் நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படி, கன்வென்ஷன் கூட்டத்தை பிரசங்கிக்கும்படி கர்த்தர் என்னை அழைத்து பயன்படுத்தினார். எப்படியா பலப்படுத்த முடியும்? ஒரு இந்து பேக்ரவுண்ட் ஒண்ணுமே கிடையாது, வாழ்க்கையில பேக்ரவுண்ட் ஒண்ணு கிடையாது. ஆனால் என்னுடைய பேக்ரவுண்ட் என் ஆவியானவர். ரீபாலாந்தரோ, இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, உன் வாழ்க்கையினுடைய பேக்ரவுண்ட் யார்? அவர் தான் ஆவியானவர். 3 நாட்கள் அங்க பேசுறேன். அதுலயும் பெரிய காரியம் நான் சொல்ல நேரம் இல்லை சார். அப்போ ஜெபத்திலே கர்த்தர் நம்மை பலப்படுத்தி நம்மை ஜெயிக்க வைப்பார். 2வது விசுவாசத்தில் நம்மை பலப்பட சொல்லி அதை நம்மை பலப்படுத்தி அதிலும் ஆண்டவர் நம்மை செய்வார், ஜெயிக்க வச்சிருவார். என்னுடைய பிரசங்க குறிப்பு நிறைய வரும், ஆனா டைம் நமக்கு ஓவர் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் முடிக்க விரும்புறேன். ஆகவே இந்த நாட்களில் ஆண்டவர் நம்மை பலப்பட சொல்றார். அப்ப பலப்படணும் அப்படின்னா ஒரே ஒரு காரியம்தான். என்ன காரியம்? கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொண்டா நீங்க பலப்பட்டுருவீங்க. இந்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டா ஜெபத்துல பலப்பட்டுடலாம், விசுவாசத்துல பலப்பட்டுடலாம், பரிசுத்தமுள்ள வாழ்க்கையில பலப்பட்டுடலாம், எல்லா காரியத்திலும் பலப்பட்டுடலாம். ஞானத்துல, அறிவுல, புத்தியில, தேவ தயவுல, எல்லா காரியத்திலும் பலப்படனா ஒன்னே ஒண்ணுதான். நீங்களும் நான் இந்த வாலிப நாட்களில யாரை பெற்றுக்கொள்ளணும்? இயேசு கிறிஸ்து அனுப்பின ஆவியானதை பெற்றுக்கொள்ளணும். அவர் உங்களுக்கு வந்துட்டா போதுங்க, உங்க வாழ்க்கை உலக பிரகாரமான வாழ்க்கையை ஆஸ்வதிக்கப்படும். எதுக்கு நான் சாட்சி. கர்த்தரின் அபிஷேகம் பண்ணார், அரசாங்கத்துல வேலை. இன்னொரு பக்கம் கர்த்தருடைய ஊழியம் மிக நேர்த்தியாய் நடத்த ஆரம்பிச்சார். ஆனா கர்த்தர் பலப்படுத்துவார். போராட்டம் இருக்கும், எல்லாம் வரும், எல்லாத்தையும் பலப்படுத்துவார். ஆனா பேஸ்மெண்ட் ஆரம்பம் என்ன தெரியுமா? ஆவியானவர் என்னைக்குள்ள வந்தார். 2002 டிசம்பர் 29 மாலை 4 மணிக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியில நிரப்பினார். இன்றைக்கு வரைக்கும் அவர் தந்த பலத்துல நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். அவர் தந்த பலத்துல பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். அவர் தந்த பலத்தினால் கர்த்தரனை அநேக இடத்துல உயர்த்தி வைத்திருக்கிறார். காரணம் என் ஆவியானவர். இந்த இரவு வேளையில தேவ சமூகத்தை தேடி நாடி வந்திருக்க எனக்கு அருமையான வாலிப தம்பி, சகோதரனே, சகோதரியே, இந்த ஆவியானவர் உனக்கு வேணும். அவர் தர ஆயத்தமாய் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனை எனக்கு தெரியும், போராட்டம் எல்லாம் எனக்கு தெரியும். ஆனால் இதுல இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா ஒரு பலன் வேணும். அந்த பலன் தேவ பலன். தேவ பலன் யார்? பரிசுத்த ஆவியானவர். அப்படி இருக்கிற இடங்களை முடிந்தால் நீங்க முழங்கால் படியிடலாம். அப்படி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். இந்த கடைசி நாட்களில் கர்த்தரிலும் அவர் சத்துவத்தின் வல்லமையில் பலப்பட வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர் இந்த இரவு வேளையில் வந்திருக்கிற உங்களை அவர் தம் ஆவியினால் நிரப்ப போகிறார். இப்பொழுது உங்கள் மேல கர்த்தர் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். ரெய்பாலாம் தர தாகத்தோடு கேட்பீங்களா? ஆண்டவரே, எனக்கு எதிராக நிறைய காரியம் இருக்குது, எனக்கு எதிராக நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு எனக்கு ஒரு பலன் வேண்டும். அந்த பலன் நீங்க தான்ப்பா. அதை இன்றைக்கு அறிந்து கொண்டேன். எனக்கு வேணும், எனக்குள்ள வாங்கன்னு சொல்லி உங்க உள்ளத்துக்குள்ள ஏசப்பா இடம் கொடுப்பீங்களா?
அவர் உங்களுக்கு வாசம் பண்ண இடம் கொடுப்பீங்களா? எனக்குள் வாரும் என்று சொல்லி அழைப்பீங்களா? நான் ஒரே ஒரு ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, இந்த அபிஷேகம், இந்த ஆவியானவர் இதெல்லாம் உண்மை எனக்கு தாங்கன்னு கேட்டேன். அடுத்த நிமிஷம் கத்து தந்துட்டாரு. இப்போ உங்களுக்கும் தர என் ஆவியான தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அதற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கிற, என்னையும் அழைத்து வந்திருக்கிறார். இப்ப ஆவியானவர் நிரப்ப போகிறார். நீ கேளுங்க, ஆண்டவரே நிரப்புங்கன்னு சொல்லி, ஃபில் மீ டாடி இன் யுவர் பிரசன்ஸ். ஆண்டவரே, உடைய தெய்வீக பிரசன்னத்துல என்னை நிரப்புங்கன்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. கண்களை மூடி ஜெபிக்க ஆரம்பிங்க. உங்க ஒவ்வொரு மேல கர்த்தருடைய வல்லமை ஊற்ற போகிறார். ரைபாலாம் தரோபி கபோதலாம் தரபலா. கர்த்தருடைய தானியலாய் மாற்றுவா. கர்த்தர் உங்களை யோசேப்பாய் மாற்றுவார். கர்த்தர் உங்களை எஸ்தராய் மாற்றுவார். ஹல்லேலூயா. ரிபாலா தலந்துரி பிக்கபோ தலாந்தரபோ. அவருடைய பிரசனம் இறங்கி வருகிறது நான் பார்க்கிறேன். தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பி கொண்டிருக்கிறார். அவருடைய வல்லமை இறங்கி வருது நான் பார்க்கிறேன். தேவ அக்கினி இறங்கி வருது பார்க்கிறேன். Glory to God. கர்த்தரின் மகிமை செலுத்து. ரிபாவ் சந்தர பீட்டராந்தர பிக்கபோ தலாந்தரபலா. கர்த்தருடைய அபிஷேக தைலத கதை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறார். உங்கள் பாத்திரம் நிரப்பப்படுகிறது. இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள் சகோதரனே, பெற்றுக்கொள் சகோதரி. தேவ மகிமையை பெற்றுக் கொள்கிறார். ரைட் நவ இப்பொழுதே கர்த்தருடைய அபிஷேகம் உன் சிரசில் இறங்குகிறபடியினால் உன் குடும்பத்தை கட்டி வச்ச சர்ப்பத்தின் வல்லமைகள் நிர்மலமாகி போய் நான் பார்க்கிறேன். Glory to God. அநேகர் மேல கர்த்தர் தம்முடைய உன்னதமான அபிஷேகத்தை ஊற்றி கொண்டிருக்கிற பொழுது வீட்டுக்குள் இருக்கிற சில அசுத்த ஆவிகள் அள்ளறி அடித்து ஓடுகிறது. சில குடும்பங்களுக்கு விரோதம் எழுந்த சர்ப்பத்தின் ஆவிகள் தொலைத்தறித்து நெருக்கப்பட்டது உடைந்து போகிறது. Glory to God. Hallelujah. அக்கினிக்கு முன்பதாய் மெழுகு உருகுவதை போல கர்த்தர் மேல வச்ச அபிஷேகத்தினால சத்துருக்கள் உருகி போகிறார்கள். சத்துருவின் வல்லமை உருகி போகிறது மகனே. ரைக்கபோதெல்லாம் தரபலாம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த அருமையான இரவு வேளையிலும் உங்க சமூகத்தை தேடி வந்தோம். நீங்க சொன்னீங்க, மகனே மகளே, எனக்குள் நீ பலப்படு, என்னுடைய ஆவி உனக்கு நான் தருகிறேன். நீ ஜெபத்திலே, விசுவாசத்திலே, பரிசுத்தத்திலே, தேவ கிருபையிலே, தேவ தயவிலே நீ பலப்படு என்று சொல்லி கற்றுக் கொடுத்திருக்கீங்கப்பா. எங்கள் நிரப்பி இருக்கீங்கப்பா. இன்றைக்கு தேவன் தம்முடைய உன்னதமான அபிஷேகத்தை எங்கள் நடுவிலே தந்திருக்கீங்க அப்பா. எங்களை பலப்படுத்திருக்கிறபடியினால் நாங்கள் எங்கும் சாட்சி இருக்க என்று சொல்லி நம்பிக்கையோடு இருக்கிறோம் அப்பா. இந்த ராத்திரி வேளையில் இந்த இணைப்பில் இணைந்து ஜெபித்த, இந்த இணைப்பில் இணைந்து இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் சாட்சி நிறுத்த போகிறேன். நான் அதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் எங்களை ஆவியினால் பலப்படுத்திருக்கீங்க. உங்களுடைய கிருபையினால் நிரப்பப்பட்டிருக்கிறோம். Glory to God. கர்த்தர் தம்முடைய கிருபையினால் உங்களை நிரப்பியிருக்கிறார். கர்த்தர் உங்களை ஜெயிக்க வைப்பார். கர்த்தர் உங்களை பலப்படுத்தி உங்களை ஜெயிக்க வைக்க போகிறார். நீங்கள் நிச்சயமாய் ஜெயிப்பீர்கள். உங்களுக்கு எதிராக எழும்பின காரியங்களை நிச்சயமாய் நீங்கள் மேற்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவாராக. தகப்பனே, வார்த்தையின்படி நான் ஜெபித்து ஆஸ்வதிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியம் செய்யுங்க. நாங்கள் சாட்சிகளை கேட்கும்படி கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஆமென்.